முருகனின் படை வீடுகளில் நான்காவதாக உள்ள திருவேரகம் என்ற சுவாமி மலையின் சிறப்பை காண்போம். குழந்தை முருகன் அழகன் மட்டுமல்ல, பொல்லாத விளையாட்டு பிள்ளை. கைலாயம் வருபவர்கள் எல்லாம் எதற்கு பொல்லாப்பென்று முருகனை தரிசித்த பின்னரே அம்மையப்பனை காண செல்வர். ஒரு முறை பிரம்மர் முருகனை காணாது அப்படியே சென்றார். நம் கோபக்கார முருகன் சும்மா விடுவானா? பிரம்மதேவரே, சற்று நில்லும். ஏது பலமான யோசனை, யாம் இருப்பதை மறந்தும் செல்கிறீர்களே என்று அவரை மறித்தார். பிரம்மதேவரோ சற்று ஆணவத்துடன், யாம் படைக்கும் தொழிலில் மூழ்கி இருப்பதால் கவனிக்கவில்லை என்றார். அது போதுமே விளையாட. ஓஹோ, என்ன பெரிய படைக்கும் தொழில், எதை கொண்டு படைக்கிறீர்கள் என்று மடக்கினார் முருகன். பிரணவத்தை கொண்டு படைக்கிறேன் அப்பா என்றார் பிரம்மா. அப்படியானால் பிரணவத்தின் பொருளை கூறிவிட்டு செல்லும் என்றார். பிரம்மாவிற்கு வந்தது வினை. பொருள் தெரியவில்லை. விழித்த அவரை சிறைபிடித்தான் முருகன். தானே படைக்கும் தொழிலையும் செய்ய துவங்கினான். இதை அறிந்த சிவபெருமான் விரைந்து வந்து பிரம்மனை விடுவிக்க கோரியும் விடாப்பிடியாக பிரணவத்தின் பொருளை கூறினால்தான் விடுதலை செய்வேன் என்று நின்றார் முருகப்பெருமான். முருகனின் தந்தை அல்லவா? அப்படியானால் நீ முதலில் பிரணவத்துக்கு பொருளை கூறு பார்ப்போம் என்றார் சிவபெருமான். பிரணவ மந்திரம் என்ன அவ்வளவு எளிதானதா? அதை இப்படியே கூற? தாங்கள் பிரணவத்தின் பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முறையாக கை கட்டி வாய்ப்பொத்தி மண்டியிட்டு கேளுங்கள், நான் கூறுகிறேன் என்றாரே பார்க்கலாம். திருவிளையாடல் நாயகனான சிவபெருமான் தன் பாலகனின் விளையாட்டை காண தானே அமர்ந்து உபதேசம் பெற்றார். அப்பனுக்கே பாடம் சொன்ன பாலசுப்பிரமணியம், தந்தைக்கே போதித்த சுவாமிநாதன், தகப்பன் சுவாமியாக நின்ற தலமே சுவாமிமலை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமிமலை முருகனுக்கு ஹரஹரோகரா.